மகாபாரத காலகட்டத்திலே 56 தேசமாக சொல்லுகின்றார்கள். இதுதான் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைக்க முடியும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைப்பது அடுத்த தலைமுறைக்காவது சனாதன இந்து தர்மம் முழுமையாக கிடைக்க வேண்டும், மலர வேண்டும், சமூகத்தில் சனாதன இந்து தர்மம் முழுமையாக மீண்டும் வாழ வேண்டும் நினைக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய பணம் கூட கல்வி நிறுவனமாகவும் மருத்துவ நிறுவனமாகவும் மற்ற சமூக சேவை நிறுவனங்களாகவும் மாறும்போது சனாதன இந்து தர்மத்தின் தத்துவங்கள், சத்தியங்கள், வாழ்க்கை முறைகள் இவைகளுக்கு விரோதமான கவர்மெண்ட் தன்னுடைய லாபதி போக நடக்கிறதில்ல, தன்னுடைய ஆகமத்தின்படி உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருந்து இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கார்த்திகை தீபத் திருவிழா 7ஆம் நாள். மகாரதமேறி அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி அண்ணாமலையான் அருணாச்சல சிவ வரம்பொருள் பக்தர்கள் எல்லோருக்கும் அருள்பாலிக்கின்றார். மகாரத உற்சவம் திருவண்ணாமலையிலும் உலகம் முழுவதிலும் கைலாசங்களில் இருக்கும் எல்லா ஆலயங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இளைய பாரதம், ஐ தமிழ் நியூஸ், மாராஸ் டிவி, ராணி ஆன்லைன், ரெட்ரோமணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, பிளிக்ஸ் 9 மேக்ஸ், யுவா தமிழ் டெக் மற்றும் கைலாசாவின் தொலைக்காட்சிகள் மூலமாக உலகம் முழுவதிலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று அருணாச்சல புராணத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தேவையான பரமசிவ ஞானம் அருணாச்சல புராணத்திலே சூக்ஷ்மமாக வைக்கப்பட்டுள்ள சத்தியங்கள், இவைகளை விளக்குகின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருணாச்சல புராணத்தின் கதையை மட்டும் சொல்வதற்கு 2 நாள் சத்சங்கம் போதுமானது. அதுவும் அதை நான் கூட சொல்ல தேவையில்லை, புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். அருள்நிறை அண்ணாமலைன்னு ரொம்ப அருமையாக என்னுடைய பாட்டனாரும் ஆச்சாரியாருமான முதுபெரும் புலவர் பாண்டுரங்கனார் நல்ல தமிழில், எளிய தமிழில், உரைநடை தமிழில், நடைமுறை தமிழில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுதியிருக்கின்றார். இரண்டாயிரத்தி 10 வரை அவர் வாழ்ந்தார். 1900
80களிலே அந்த நூலை வெளியிட்டார். முதல் பதிப்பு. அதுக்கு பிறகு பல பதிப்புகள் வந்துள்ளன. அந்த நூலை படித்தீர்களானாலேயே இந்த கதையை ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதன் உள்ளிருக்கும் சாரம், அதன் உள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஞான பொக்கிஷம், பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானம், அதைத்தான் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் விளக்குகின்றேன். அண்ணாமலையான் அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி நாம் புதியதாக அமைக்கின்ற கைலாசா திருவண்ணாமலையின் ஒரு கிளையான பேகோபுரத்திலே நித்யானந்த அவதார ஸ்தலம் என்கின்ற புதிய ஆதீனத்தில் வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாளன்று கும்பாபிஷேகமும் கிரகப்பிரவேசமும், வாஸ்து சாந்தி போன்ற கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி போன்ற பூஜைகள் செய்து துவக்கவிருக்கின்ற அந்த கிளையின் அருகிலே வந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அருணாச்சல ஸ்மரணம் செய்து, சொல்லாது ஸ்மரித்து, உள்ளே சொல்லாது சொலல் இல்லாது ஸ்மரித்து, அருணாச்சல ஸ்மரணத்தில், அருணாச்சல ஸ்புரணத்தில் ஆழ்ந்திருந்து சொல்லாது ஸ்மரித்தல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ முயற்சி பண்ணி பாருங்க. நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி சில நிமிடங்கள் வார்த்தைகள் இல்லாது, சொலல் இல்லாது, சுகமாய் இருக்கும் உங்களுடைய இருப்பிலே ஸ்வரூபத்தில் அமருங்கள்.
நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி உங்களுக்குள் சொலல் இல்லாத ஸ்வரூபத்தில் அமர்ந்திருங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். இன்று நான் உங்களுக்கு விளக்கப் போகின்ற அருணாச்சல புராணத்திலே பொதிந்திருக்கின்ற இரகசியமானதும் மிக உயர்ந்ததுமான உன்னதமான மற்றும் இரகசியமான உண்மை 36 தத்துவங்களை பற்றிய சத்தியங்கள். இந்த 36 தத்துவங்களை புரிந்து கொண்டீர்களானால், நல்லா புரிஞ்சுக்குங்க, நேற்றைய சத்சங்கத்தில் சொல்லியிருந்தேன், சனாதன இந்து தர்மத்திலே பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கு. அதாவது பிலாசபிஸ்னா பூர்வமீமாம்சம், உத்தரமீமாம்சம், சாங்கியம், பாதஞ்சலம், நியாயம், வைசேஷிகம், ஷட் தர்ஷனம்னு சொல்வோம். அடுத்து சித்தாந்தங்கள், அத்வைதம், துவைதம், சைவம். சைவத்துல 28 சித்தாந்தங்கள் இருக்கு. அதுலயும் கிளாசிக்கல் சைவ சித்தாந்தத்துல உட்பிரிவுகள் வேற இருக்கு. மெய்கண்டார் பரம்பரை, அது மாதிரி இந்த சித்தாந்தங்கள் பொதுவாக அத்வைத சித்தாந்தம் எடுத்தீங்கன்னா சித்தாந்தத்தை பிரதானமாகவும் அவர்கள் சொல்லுகிற சத்தியத்தை பிரதானமாகவும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய குறிக்கோளாக கொண்டு இந்த சித்தாந்தத்திலே கடைபிடிக்க முடியும். அதாவது அந்த அத்வைத சித்தாந்தத்தை வாழ்பவர்கள் யாரை வேண்டுமானாலும் இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டு அந்த சித்தாந்தத்திலே சாதனை செய்யும் பொழுது அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைத்து சாயுஜ்ய முக்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வத்தை மையமாக வைத்து பல சித்தாந்தங்களும் அந்த தெய்வத்தினிடமென்றே சென்று சேரும். சித்தாந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக உயர்ந்தவராக தெய்வத்தை உயர்த்தி பிடிக்கும் அந்த சித்தாந்தங்களும் உண்டு. நான் விளக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன், பல மடங்கள் திருவண்ணாமலையிலே இருக்கிறது. அது எல்லாமே அண்ணாமலையானை மூலப்பொருளாக கொண்டு அவரையே ஆதிப்பொருளாக கொண்டு சென்று சேர வேண்டிய குறிக்கோள் பொருளாக கொண்டு
பரம்பொருளாக அவரையே ஏற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் சித்தாந்தத்தின்படி பயணிக்கிறவர்கள். தங்கள் தங்கள் சித்தாந்தம் சொல்லுகின்ற சாதனைகளான யோகமோ, பிராணாயாமமோ, தியானமோ, பூஜையோ அல்லது இவைகள் எல்லாம் கலந்ததோ, சமாதியோ, இந்த மாதிரி பல்வேறு விதமான அவரவர்கள் சொல்லு சித்தாந்தம் காட்டுகின்ற வழியிலே நடந்து வருவார்கள், பயணிப்பார்கள். இந்த அமைப்பிற்கு கோவில் அப்படின்னு பேரு. ஒரு சித்தாந்தத்தை மட்டும் பிரதானமாக வைத்துக் கொண்டு அதை வாழ்வதற்கும் வாழ்விப்பதற்குமாக உருவாக்கப்பட்ட ஈகோ சிஸ்டத்துக்கு மடம் அப்படின்னு பேரு. இந்த பல சித்தாந்தங்களுடைய மடங்களையும் அதற்கெல்லாம் மூலப்பொருளாக விளங்குகின்ற ஆலயத்தையும் இரண்டையும் நிர்வாகிக்கின்ற, வழிநடத்துகின்ற, ஆலயத்தை நிர்வாகிப்பதுங்கிறது உண்மையில் அந்த நாட்டை நிர்வாகிப்பது. ஏன்னா நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லா நாடுகளும் ஒரு ஆலயத்தை பிரதானமாக வைத்துத்தான் உருவாக்கப்படுகிறது. ஆலயம் நடத்தும் நாடு, நாட்டு அரசாங்கம் நடத்தும் ஆலயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் நடத்துற கோவில் கிடையாது. கோவில் தான் கவர்மெண்ட்டையே நடத்தும், நாட்டையே நடத்தும். அது மாதிரிதான் சனாதன இந்து தர்மத்தோட கட்டமைப்பு இருந்தது. அது மாதிரி கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தின் முழுமையான எல்லா பரிமாணங்களுடனும் சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்கும். இப்போ ஒரு கவர்மெண்ட் கோயிலை நடத்தினா என்ன பண்ணாலும் சரி, கோவில் வெறும் சுற்றுலாத்தலமாகவும் ஒரு செல்வம் திரட்டும், பணம் திரட்டும் ஒரு இடமாகவும் தான் மாறும். அது வேற வழி இல்லை. காரணம் என்னன்னா, யார் நடத்துகிறார்களோ அவர்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை சார்ந்துதான் மொத்த சட்டதிட்டங்கள், முறைமைகள் எல்லாமே வகுக்கப்படும். எந்த காரணத்திற்காக ரிசோர்சஸ் ஸ்பெண்ட் ஆகுது, ரிசோர்ஸ் அலோகேஷன் எல்லாமே அதை வச்சுதான் முடிவாகும். இப்ப நம்ம சனாதன இந்து தர்மத்தை பொறுத்தவரை ஆலயம் நாட்டை நடத்துகிறது. கோவில்தான், கோவிலை மையமாக வைத்து கோயிலுக்குள்ளிருந்து கோவில்தான் நாட்டை நடத்தும். அப்ப என்ன ஆகுதுன்னா, கோயிலினுடைய நோக்கம் நாடு ஞானத்தோடும் சுபிக்ஷத்தோடும் மங்களமாகவும் இனிமையாகவும் ஆனந்தமயமாகவும் பிராஸ்பரஸா வாழணும் அப்படிங்கிறதா நோக்கம். சோ அந்த சட்டதிட்டங்கள், வாழ்க்கை முறை, இது எல்லாமே அது மாதிரி அமைக்கப்படும், அது மாதிரி உருவாகும். அப்படி உருவான, அப்படி கட்டமைக்கப்பட்ட மதம்தான் சனாதன இந்து தர்மம். இந்த அடிப்படைகள் புரிந்தால் சனாதன இந்து தர்மத்தின் சாத்தியமும் சத்தியமும் வீச்சும் தேவையும், எப்படி அது தனி மனிதனுக்கும் தேவை, உலகத்திற்கும் தேவை, உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவார்ந்த தர்மம் சனாதன இந்து தர்மம் என்பது நமக்கு புரியும். அது புரிவது நமக்கும் நல்லது, சனாதன இந்து தர்மத்திற்கும் நல்லது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்கின்ற தெளிவுக்கு நாம் வருவோம். தர்மத்தை நாம் ரட்சிக்க அது நம்மை ரட்சிக்கும் என்கின்ற தெளிவுக்கு வருவோம். நேத்து சத்சங்கத்துல சொல்லிட்டு இருந்த நம்ம ஒரு அடிப்படையான சில உண்மைகளை சொன்னேன். சனாதன இந்து தர்மம் நேஷன் கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியன்.
அரசியல் சாசனமாகவும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு சொல்லப்படுற தர்மசாஸ்திரமாகவும் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட உருவான தர்மம் சனாதன இந்து தர்மம். ஒரு நேஷனோட கான்ஸ்டிடியூஷனாகவும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆகும் இருந்த, அதற்காகவே மலர்ந்த உருவான கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை முறை சனாதன இந்து தர்மம். ஆர்கனைசேஷனல் கண்டியூசிவ்னா என்னன்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஆர்கனைசேஷனோட காம்பவுண்டுக்கு வெளியில வேற பிரின்சிபிள்ஸ், வேற லைஃப் ஸ்டைல், வேற வாழ்க்கை முறை இருக்கும். அந்த மாதிரியாக கட்டமைக்கப்பட்ட மதங்கள் வேறு. அதாவது பரமசத்தியம் வேறாகவும், வாழ்க்கை முறை, வாழ்க்கை நடைமுறைக்கான விதிமுறைகள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அது வேறாகவும் இருக்கும். ஆனா நம்முடைய சனாதன இந்து தர்மம் அப்படி கிடையாது. பரமசத்தியங்களாக வேதோபனிடதங்களில், ஸ்ருதியிலே, பரமசத்தியங்களாக வேத ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற மெய்யியல் கோட்பாடுகளான பிரபஞ்சத்தின் சத்தியங்களே, அதையேதான் இந்த பூமண்டலத்துக்கு மேப் பண்ணி மனுவாதி தர்மசாஸ்திரங்களாக நம் முன்னோர்கள் அளித்திருக்கின்றார்கள். ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன், விஷனரிஸ் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன். மனுவில் துவங்கி 32 தர்மசாஸ்திரங்களும் 16 ஸ்மிருதிகளும், மேஜரான ஸ்மிருதிகள் நான் சொல்றேன், மைனர் ஸ்மிருதி ஒரு 2 இருக்கு. அது இல்லாம உபஸ்மிருதிகள் அது ஒரு 250க்கு மேல இருக்கு. இதுவரை நாங்கள் திரட்டியவற்றை நான் இங்கு சொல்லுகின்றேன். இப்ப நான் சொன்னதை தாண்டி உங்களிடம் யாராவது ஏதாவது நூல்கள், பிரதிகள் வைத்திருந்தீர்களானால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு பிரதி டிஜிட்டைஸ் பண்ணி அந்த டிஜிட்டைஸ்டு காப்பியை கொடுத்தீங்கன்னா கூட போதும். இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐல அதை ஆட் பண்ணிடுவோம், உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் அதை நன்கொடையாக அளித்தீர்கள் அப்படிங்கிறத உங்களுடைய குடும்பத்தோட பெயரோட சேர்த்து கிரெடிட் கொடுத்துருவோம். நல்லது. இப்ப கேளுங்க, இந்த தர்மசாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் வாழ்க்கை முறைகளும் சனாதன இந்து தர்மத்திலே பிரபஞ்சத்தின் விதியை விட்டு விலகாமல் அமைக்கப்பட்டிருப்பதனாலே ஆர்கனைசேஷனுக்கு தனி விதி, காமன் செக்யூலர் பீப்புளுக்கு, ஆர்கனைசேஷன் சம்பந்தப்படாதவங்க மக்களுக்கு தனி விதினே நாம உருவாக்கலைங்கய்யா. நம்ம சனாதன இந்து தர்மம் உலகம் அனைத்திற்கும் பொதுவானதாக, உலக பொதுமறையாக பிரபஞ்சத்தின் விதிகளை அப்படியே இந்த பூமண்டலத்துக்கு மேப் பண்ணி அதுல இருந்துதான் இந்த தர்மசாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் பிரபஞ்சத்தின் விதிகள் அப்படியே பியூர் சயின்ஸா சொல்லப்பட்டிருப்பது வேதத்திலும் ஆகமத்திலும். பரமசத்தியங்கள், பிரபஞ்சத்தின் விதிகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கான்ஸ்டிடியூஷன். பிரபஞ்சத்தின் சாசனங்கள். ரொம்ப அழகா ஆகமத்தை விளக்கும் பொழுது பெருமான் சொல்றாரு, அவர் வெளிப்படுத்தி
தாயார் உள்வாங்கி விஷ்ணுவாலே இந்த உலகத்தை இயக்கிற சாப்ட்வேரா உபயோகப்படுத்தப்படுவதுதான் ஆகமம் அப்படின்னு சொல்வார். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறதோ, பிரபஞ்சத்தின் நியதி அதுதான் பிரபஞ்சத்தின் விதிகளாக, நியதியாக வேத ஆகமங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சாசனம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், தர்ம அர்த்த காம மோக்ஷ எனும் அனைத்திற்கும், அரசு செய்வதற்கு மட்டுமல்ல, அனைத்திற்குமே சாசனம் அதுதான். அந்த பரமசத்தியங்களை, பிரபஞ்சத்தின் விதிகளை இந்த பூமண்டலத்திற்கு நம் வாழ்க்கைக்கு பொருத்தி பிரபஞ்சத்தின் விதியோடு இணைந்தே வாழ்வது எவ்வாறு அப்படிங்கிறது தான் ஸ்மிருதி மற்றும் தர்மசாஸ்திரங்கள் மூலமாக, மனுவாதி தர்மசாஸ்திரங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் மூலமாக நம் முன்னோர்கள் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கின்றார். இதுல இந்த தர்மசாஸ்திரங்கள் படிதான் அனைத்து மக்களுமே வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் சிறப்பு. அதனால நாடே இதை சட்டமாக ஏற்றுக்கொண்டு, ஜூரிஸ்புருடன்ஸாக ஏற்றுக்கொண்டு இயங்குகிற ஈகோசிஸ்டம், அந்த மாதிரியான சிவிலைசேஷன் நாம சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷன்யா. ஒரு அரசனும் இன்னொரு அரசனும் போர் செய்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட இந்த தர்மசாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த முறைப்படிதான் போரிட்டுக் கொள்வார்கள். போர்க்காலத்திலே அந்த நாட்டினுடைய குரு, ராஜகுரு, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதாவது ஆலயங்கள் மடங்கள் அப்படின்னு, இந்த ரெண்டையும் நிகழ்த்துகின்ற பீடம் இருக்கும். அந்த பீடத்தோட பீடாதிபதி தான் ராஜகுருவாக இருப்பார். அவரிடம் அரசின் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இரண்டு அரசர்களும் போரிட்டுக் கொள்வார்கள். அதுல யார் ஜெயிக்கிறார்கள்னு இந்த ராஜகுரு முடிவு பண்றாரோ அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்படும். அந்த அரசனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்படும். இப்படித்தான் நம்முடைய நாடு நடந்தது, தேசம் நடந்தது, பாரதம் இயங்கியது. அதனாலதான் மொத்த பாரதமுமே அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் நான் சொல்றது காந்தஹார், ஆப்கானிஸ்தான்ல இருந்து கம்போடியா வரை, இங்க கைலாசம், திபெத்தில் இருக்கிற அந்த கைலாசத்திலிருந்து தென்னிலங்கைக்கும் கீழே இருந்த குமரிக்கண்டம் வரை இது பரவி இருந்த இந்த தேசம்தான் அகண்ட பாரதம். மகாபாரத காலகட்டத்திலே 56 தேசமாக சொல்லுகின்றார்கள். இதுதான் மொத்தமா சனாதன இந்து தர்ம தேசம். பாரதம் சொல்றோம். இது அத்துணையும் இந்த தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்தே அரசாளப்பட்டது. மீனாட்சியே மனுதர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மதுரையை ஆண்டாள். சொக்கநாத பெருமான், பரமசிவ பரம்பொருள் கைலாயத்திலிருந்து சொக்கநாத பெருமானாக மதுரைக்கு திருமேனி தாங்கி வந்து சுந்தரேஸ்வரராக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு தாயாரோடு அமர்ந்து அருளாட்சி செய்யும் பொழுதும் அரசாட்சி செய்யும் பொழுதும் மனுதர்ம சாஸ்திரத்தையே ஜூரிஸ்ப்ரூடன்ஸாக,
தர்மசாஸ்திரமாக வைத்து நாட்டை நடத்தி இருக்கின்றார்கள். வரலாற்று குறிப்புகள் ரொம்ப தெளிவா இருக்கு. கடைசியில கிறிஸ்தவ படையெடுப்பு, காலனிய ஆதிக்கம், அடிமைப்படுதல் நிகழ்கின்ற வரை பாரதம் முழுவதும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருந்த சிறு சிறு நிலப்பகுதிகள் தவிர முழுமையாக வேதாகமங்களை அரசியல் சாசனமாகவும் மனுதர்ம சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரமாகவும் ஜூரிஸ்பிருடன்ஸாகவும் வைத்துத்தான் இயங்கியது. அதனால ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைக்க முடியும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைப்பது குறை நினைவு, நீங்கள் காண்பது வெற்று பகல் கனவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய லைஃப் ஸ்டைலேங்கயா கல்வியிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுவதனால அடிப்படை குழந்தைகளை வளர்க்கும் முறையிலிருந்தே வருவதனால தண்டனை மூலமாக, சிறை மூலமாக நாம் நம்முடைய சமூக கட்டமைப்பை, சமூக ஒழுங்கமைப்பை, சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கவில்லை. தர்மத்தை பற்றிய அறிவின் மூலமாகவே வைத்திருந்தோம். சிறை ஒரு ரேர் எக்ஸம்ஷனா இருந்தது. கள்வர்களே இல்லாமல் இருந்தார்கள்னு சொல்ல வரல, ஆனா ரொம்ப ரேரான எக்ஸம்ஷனா இருந்தது. குற்றங்கள் நார்மல் ஹேப்பனிங்ஸா இல்ல. உடனே பாப்புலேஷன் காரணம் அதெல்லாம் சொல்லாதீங்க, கிடையாது. எந்த பாப்புலேஷன் இருந்தாலும் கல்வி வளர்ப்பு முறை, அந்த பேசிக் ஈகோ சிஸ்டம் உயிரோடு இந்த சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களோடு அளிக்கப்படுமானால் கோஎக்ஸிஸ்டிங், ஹாப்பி கோஎக்ஸிஸ்டிங் மட்டும் இல்லைங்க, ஃப்ளரிஷிங் சிவிலைசேஷனா நாம இருந்தோம், இருப்போம். அந்த சிவிலைசேஷனல் கண்டியூசிவ் தர்மம் நம்ம சனாதன இந்து தர்மம். இப்போ அப்படி இல்லாம வளர்ப்பு முறை, வாழ்க்கை முறை, கல்வி முறை, நம் மருத்துவ முறை, உடல் நலம், மனநலம் போன்றவைகளை அமைத்துக் கொள்ளும் முறை, இது எல்லாவற்றையும் சனாதன இந்து தர்மத்தின் வழிகாட்டுதலில் இருந்து இழந்துவிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷனை மட்டும் ஐலண்ட் மாதிரி இந்து மதத்துக்காக வச்சிருந்து சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு காப்பாற்றி விட முடியும், வைத்து விட முடியும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா? உங்க கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன், கை, கால், கண் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டு உங்க ஹார்ட்டை மட்டும் வச்சிருந்து அப்படியே அது துடிக்கிறதுக்கு ஒரு பம்பை போட்டு, ஒரு மோட்டரை போட்டு, ஒரு ஆர்டிபிஷியல் மெஷின்ஸ் வச்சு அந்த ஹார்ட்டை துடிக்க வச்சுட்டு இருந்தா அப்ப நீங்க உயிரோடு இருக்கீங்க அர்த்தமா? ஆர்கனைசேஷனை வச்சு, வெறும் ஆர்கனைசேஷன் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சிட முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கொடுமை என்னன்னா, சனாதன இந்து தர்மத்தின்
மீது ஆழ்ந்த ஸ்ரத்தையுடைய மக்கள் அடுத்த தலைமுறைக்காவது சனாதன இந்து தர்மம் முழுமையாக கிடைக்க வேண்டும், மலர வேண்டும், சமூகத்தில் சனாதன இந்து தர்மம் முழுமையாக மீண்டும் வாழ வேண்டும் நினைக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய பணம் கூட கல்வி நிறுவனமாகவும் மருத்துவ நிறுவனமாகவும் மற்ற சமூக சேவை நிறுவனங்களாகவும் மாறும் பொழுது சனாதன இந்து தர்மத்தின் தத்துவங்கள், சத்தியங்கள், வாழ்க்கை முறை இவைகளுக்கு விரோதமான மெக்கலே எஜுகேஷனை தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கொடுமை பாருங்க. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த சூனியம் அழிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தா என்ன பண்றதுக்காக சொந்த காசுல தூக்கு கயிறையும் வாங்கி கீழே சூனியத்தையும் கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்டிக்கிட்டு தொங்கறது. சனாதன இந்து தர்மத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் ஸ்ரத்தையும் அது வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற விருப்பமும் உடைய, அதற்காக பணபலம், ஜனபலம், அறிவு பலம் இதெல்லாம் கூட உடைய லட்சக்கணக்கான நிறுவனங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நாட்டின் சட்டத்தின் காரணமாக அவர்கள் செய்கின்ற கல்வி, ஆலயம் அல்லது மருத்துவமனைகள் மற்ற எல்லாமே சனாதன இந்து தர்மத்தின் தத்துவத்திற்கு முற்றிலும் வேறான வேறொரு கருத்து, கொள்கை, சட்டம், திட்டம் இவைகளை பாடத்திட்டமாக கொண்ட கல்வி திட்டத்தை அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருப்பதை பார்க்கும் பொழுது ஐயோ, என்ன செய்வது? யார் இதையெல்லாம் கண்விழித்து என்று பார்க்கப் போகிறார்கள்? அப்ப என்ன சாமி தீர்வு சொல்றீங்க? எந்த நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளிலும் நான் தலையிடக்கூடாது என்பதனால் என் கைலாயத்தில் மட்டும் இந்த சனாதன இந்து தர்மத்தை அரசியல் சாசனமாகவும் தர்மசாஸ்திரமாக ஜூரிஸ்புருடன்ஸாகவும் வைத்து கல்வி, பொருளாதார முறை, தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் எனும் 4 துறைகளிலும் கல்வி, குழந்தைகளை வளர்க்கும் முறை, திருமணம், திருமண பந்தம் பற்றிய சட்டங்கள், உறவுகள் பற்றிய விதி நிஷேதங்கள் இவைகள் அனைத்தையும் சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்தே நிறுவி தீர்வை ஓரிடத்திலாவது காட்டிவிடலாம் என்று முடிவெடுத்துத்தான் இதை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். கைலாயத்தை பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே அவரே வெளிப்பட்டு அவரே உருவாக்கி அவரே நடத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது இருட்டை சபித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது உத்தமமான திருப்பணி என்று இழந்ததை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது தீர்வாகாது. அதனால் ஒரு சிறு இடத்திலாவது சிறுவிளக்கையாவது ஏற்றி சத்தியத்தையும் இந்த பரமசத்தியத்தின் சாத்தியக்கூறையும் இந்த பரமசத்தியத்தின் சாத்தியத்தையும்
ஒரு மாடல் சொசைட்டியா, மாடல் நேஷனா, மாடல் சிவிலைசேஷனல் நேஷனா இந்த கைலாசத்தை பெருமான் செய்து வைத்திருக்கிறார். குறைந்தபட்சம் இந்துக்களாவது புரிந்து கொள்ளுங்கள். வெறும் ஆர்கனைசேஷன்ஸால சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாம இந்த போலீசிங் ரிலிஜியன் கிடையாதுங்கய்யா. நாம இன்ஸ்பைரிங் ட்ரெடிஷன். முடிந்தால் இதை செய்யுங்கள். விதி நிஷேதம் புரிய வைக்கத்தான் செய்வோம். இன்ஸ்பிரேஷன் சென்டர்ட் சொசைட்டிஸ், இன்ஸ்பிரேஷன் மூலமாவே ஒரு சொசைட்டி சட்டம் ஒழுங்கை வைத்துக்கொண்டு வாழ்ந்து விட முடியும். அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அந்த மனிதர்கள், குழந்தைகள் இந்த அறிவு, தெளிவு, ஞானம் இவைகளோடு வளர்க்கப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சி. குறைந்தபட்சம் இந்துக்களாவது நான் செய்கின்ற இந்த கைலாய திருப்பணியின் புனிதத்தையும் தேவையையும் புரிந்து கொண்டு முடிந்தவர்கள் பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, முடிந்த விதத்திலெல்லாம். முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அவதூறு செய்யாமலாவது இருங்கள், தொந்தரவு செய்யாமலாவது இருங்கள். இந்த பெருந்திருப்பணி உங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்யும், உங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்யும். இந்த பெருந்திருப்பணியை செய்ய நான் செய்கின்ற இந்த தியாகங்கள் எல்லாமே உங்களுக்காக. காலம் வரும்பொழுது புரிந்து கொள்ளுவீர்கள். ஏன் வெறும் ஒரு கோவில், ஒரு மடம், ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா, அதாவது சுத்தி இருக்கிற சொசைட்டியோட லா வேற, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் இருக்கிற லா வேற, லைஃப் ஸ்டைல் வேற. அப்படிங்கிற சூழ்நிலையினால உருவாகி வளர்ந்து வாழ்ந்து பிளரிஷ் ஆகி உலகத்துக்கு நன்மை செய்கின்ற சிவிலைசேஷன் நம்மளது கிடையாதுங்கய்யா. நம்மளது ஆலயத்தை மையமாக வைத்து நாட்டையே நடத்துகின்ற அது மாதிரியான சிவிலைசேஷன். கவர்மெண்ட் தன்னுடைய லாபடி கோவிலை நடத்துறதில்ல, கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் தன்னுடைய லாபடி கோயிலை நடத்துறதில்ல, கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல். கோவில் தன்னுடைய ஆகமத்தின்படி நாட்டை நடத்துதல் அப்படிங்கிற சிவிலைசேஷனாதான் நாம உருவானோம், மலர்ந்தோம், எவால்வானோம், இருந்தோம். மீண்டும் கைலாயத்தில் அதன்படியே இருக்கின்றோம். அப்படி இருந்தா மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தின் எல்லா பரிமாணங்கள், எல்லா நன்மைகளும் கிடைத்து, அது கிடைப்பதனால் இந்த தர்மத்தின் மீது மிகுந்த அன்பும் ஆனந்தமும் ஈடுபாடும் நன்றியும் ஏற்பட்டு, இந்த தர்மத்தை நீங்கள் காக்க, உங்களை தர்மம் காக்க, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்கின்ற வெர்ச்சுவஸ் சர்க்கிள்ல
நாம் வாழ்ந்து நம் முன்னோர்கள் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்ன வரிங்கய்யா. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க. அதாவதுங்கய்யா, இயற்கையின் செயல்பாடுகள், பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள், நம்முடைய தினசரி வாழ்க்கை முறை, நம்முடைய செல்வம், உணவு, செல்வம் போன்றவற்றை உருவாக்கும் முறை, இது எல்லாமே ஒரு சிங்க்ல சைனர்ஜெட்டிக்கா நடந்திருக்குங்கய்யா. ஒரு லாக்கு கீழே நடந்திருக்கு. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறங்கள் ஓங்கன்னு சொல்லல, நான்மறை காட்டும் அறங்கள் ஓங்க. நான்மறை சார்ந்த, நான்மறையை காக்கும், நான்மறை காட்டும், நான்மறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அறங்கள் ஓங்க. நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இது வெறும் வாழ்த்து மட்டும் இல்லைங்கய்யா. அப்ப இருந்த நம்முடைய சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷனோட சினாப்சிஸ்ங்கய்யா, அதோட சாரம்ங்கய்யா. என்ன சைனர்ஜெட்டிக்கா பிரபஞ்சத்தின் விதியை சொல்றார், பிரபஞ்சத்தின் போக்கு. வான்முகில் வளாது பெய்க, அதாவது முறையாக, அதிகமும் இல்லாது குறைவும் இல்லாது, தேவையான முறைப்படி தேவைப்படும்படி வான்முகில் வளாது பெய்க. இயற்கை இனிமையாக இருத்தல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனி மனிதனின் வாழ்க்கையும் இயற்கையும் நேரடியாக தொடர்புடையது. ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு சின்ன கதை எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு அரசன் எல்லாரும் 1 லிட்டர் பால் எடுத்துட்டு வந்து ஊருக்கு நடுவுல பெரிய ஒரு அண்டாவை வைத்து எல்லாரும் 1 லிட்டர் பால் ஊத்திருங்கன்னு சொன்னானா. எல்லாரும் நினைச்சாங்களா, எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நாம மட்டும் தண்ணி ஊத்துறா யாருக்கு தெரிய போகுதுன்னு. கடைசியில பாத்திரத்தை பார்த்தா தண்ணி மட்டும்தான் இருந்துதான். இதுல பிரச்சனை என்னன்னா, தனி மனிதன் தான் மட்டும் ஒழுங்கு தவறுவதனால் பிரபஞ்சமோ சமூகமோ ஒழுங்கு தவறிவிடப் போவதில்லைன்னு கற்பனை கண்டு கொண்டிருக்கின்றான். அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த வான்முகில் வளாது பெய்தல், அதுவும் இதுல சொல்ற மலிவளம் சுரத்தல், மன்னன் கோன்முறை அரசு செய்தல், இதெல்லாம் தனித்தனி கிடையாது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று நேரடியா இணைந்தது, சைனர்ஜெட்டிக்கானது. நாட்டினுடைய அரசு முறையாக இருக்குமானால், இயங்குமானால், வான்முகில் வளாது பெய்கும். இது ஒரு சாதாரண மேம்போக்கான கண்ணோட்டத்தோட பார்த்தா புரியாதீங்க. சற்று ஆழ்ந்து பார்த்தீர்களானால் தனி மனிதனின் உணர்வுகள், நான் ஒரு சித்தரை பற்றிய கதையை கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு பரமசிவ பரம்பொருள் எனக்கு அனுபூதி கொடுத்த பிறகு என்னுடைய அனுபூதியிலேயே அந்த சத்தியத்தை பார்த்தேன். எங்கேயாவது மழை இல்லைன்னா அந்த சித்தரை கூப்பிடுவாங்க, அவர் போய் உட்காருவாரு. 1/2 மணி நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்படி பண்றீங்க? அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை, எனக்குள்ள இருக்கிற வாதாவரணத்தை மாற்றுகின்றேன். பிண்டாண்டத்திற்குள் இருக்கும் வாதாவரணத்தை மாற்றியதும் பிரம்மாண்டத்திற்குள் இருக்கும் வாதாவரணம் மாறிவிடுகின்றது. ஸ்ருங்க ரிஷியை பற்றியும் இதே மாதிரி சொல்வார்கள் கதை.
பரமசிவ பரம்பொருள் எனக்கு அனுபூதி கொடுத்து பரமசிவ சக்திகளை அருளிய போதும் இதை நானே உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய குருகுலத்தின் மாணவர்கள் மூலமாக நிரூபித்திருக்கின்றேன். ரெயின் மீட்டர் வச்சு எப்பெல்லாம் இந்த தேர்டை அவைக்கனான தீட்சை பெற்ற இந்த குருகுலத்தோட பாலசன்னியாசிகள் உட்கார்ந்து தியானம் செய்து தங்களுக்குள் இருக்கும் வாதாவரணத்தை மாற்றி ஹோமமும் பூஜையும் செய்கிறார்களோ, உடனடியாக 21 நிமிடத்திற்குள் வான்முகில் வழாது பெய்யும். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, குறைந்தபட்சம் 300 முறை செய்து ரெயின் மீட்டர் வச்சு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கும். வான்முகில் வழாது பெய்வதற்கும் நல் தவம் வேள்வி மல்குவதற்கும் சம்பந்தமில்லைன்னு நினைத்தீர்களானால் நீங்கள் மூடர்கள், குறையறிவோடு இயங்குகிறீர்கள். பல்வேறு விதமான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளாலும் நிரூபிக்க முடியும். பல்வேறு விதமான அப்சர்வ் பண்ற எவிடன்சஸ் டாக்குமெண்ட் பண்றது மூலமாகவும் நிரூபிக்க முடியும். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக இணைந்தது. தனி மனிதனுடைய உணர்வும் பிரபஞ்சத்தின் உணர்வும் நேரடியாக ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஹோலோகிராம். ஆழ்ந்து 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 போனால் அதன் ஒரு பகுதி நீங்கள். பிண்டாண்டமும் பிரம்மாண்டமும் மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்கிற நுண்ணுயிரும் டெலஸ்கோப் மூலமா பார்க்கிற பிரம்மாண்டமும் ஒன்றோடு ஒன்று முழுமையாக இணைந்ததாக இயங்குகின்ற ஹோலோகிராம், ஹோலோகிராபிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் பரமசத்தியம். ஒரு ரொம்ப சின்ன ஒரு தியானம், ரொம்ப எளிமையான ஒரு தியானத்தை சொல்றேன். ராத்திரி தூங்கும் பொழுது மட்டும் பண்ணுங்க. நான் யூசுவலா உங்களுக்கு யூஸ் ஆகிற எதையுமே கேட்க மாட்டேன். நான் கேட்கும் பொழுது என்ன கேட்பேன்னா, உங்களுக்கு உபயோகமாகாத பொருட்களை தானமா கொடுங்க. இப்ப ராத்திரி தூங்க போற நேரம் எப்படியும் உங்களுக்கு உபயோகமாக போறதில்லை. அந்த நேரத்தை எனக்கு கொடுங்கள், உங்களை ஞானியாக்கி விடுகின்றேன். தனியா தியானம் பண்றதுக்கு உங்ககிட்ட தான் நான் எந்த நேரமும் கேட்கல. கேட்டா உடனே சினுங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஸ்க்ரோல் பண்ணி சாகிறதுக்கே நேரம் இல்லை. ஸ்க்ரோல் பண்ணணும், கண்டபடி மெசேஜ் போட்டு செக்ஸ்ட் பண்ணி செருப்படி வாங்கினாதான் வாழ்ந்தா மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கே எனக்கு நேரம் இல்லை, தியானம் எல்லாம் பண்ணி என்ன பண்றது அப்படின்லாம் புலம்புவீங்கன்னு தெரியும். விட்டுருங்க. நான் உங்களோட விழித்திருக்கும் நேரத்தை கேட்கவே இல்லை. அது எப்படியோ போங்க, எப்படியோ பண்ணிக்கோங்க. உறங்கும் நேரத்தில் மட்டும், படுக்க போகும்போது மட்டும் உடம்ப சாய்ச்சி ரிலாக்ஸ்டா வச்சதும் அந்த உடம்பு தன்னுடைய வெயிட் முழுக்க நீங்க எதுல படுத்திருக்கீங்களோ, படுக்கையிலையோ இல்ல பெட்லயோ இல்ல தரை விரிப்புலையோ எது பாயிலையோ அது மேல அழுந்துவதை பாருங்கள். பிறகு உங்களுக்குள் இருக்கின்ற எந்த உணர்வு மெதுவாக வெளி இயக்கங்களை எல்லாம் குறைத்து கொண்டு உள் இயக்கமாக மாறுகிறது. உள் இயக்கங்களையும் மெதுமெதுவாக குறைத்து கொண்டு அதற்கும் உள்ளாக ஏதோ ஒரு நிலைக்குள்ளே செல்லுகின்றது. எதை வேண்டுமானாலும் உருவாக்கி பார்க்கின்ற ஸ்வப்ன நிலைக்குள்
உங்களுடைய உணர்வு செல்லுகின்றது. இதை ஆழ்ந்து பாருங்கள். சொலல் இல்லாது சுகமான இருப்போடு ஆழ்ந்து அதை கவனியுங்கள். சொலல் இல்லாது சுகமான இருப்போடு அதை கவனிக்க கவனிக்க 10 நாள் போதுங்கய்யா, பொய் சொல்ல மாட்டேங்கய்யா. 10 நாள் இரவு தூங்கும் போது இந்த மாதிரி கவனிச்சிங்கனாலே தூக்கமும் விழிப்பும் கனவும் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில அமைதியா இருக்கிறத பார்ப்பீங்க. விழிப்பு விழித்திருக்கும் துரியம். தூக்கம் இருக்காது, கனவு இருக்காது, இந்த நனவு இருக்காது. விழிப்பு ஆழ்ந்த அமைதியோடு கூடிய எண்ணங்கள் அற்ற சொலல் இல்லாத உயிரோடு இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும் விழிப்பு. இந்த 36 தத்துவங்களிலே அந்தக்கரணமாகிய 4 அகங்காரம், சித்தம், புத்தி, மனம், இந்த 4 பற்றி புரிந்து கொள்ளுங்கள். 36 தத்துவங்களை பற்றியுமே விளக்குறேன். இந்த 4 புரிந்து கொள்ளுங்கள். இந்த நான் என்னுடையதுன்னு அபிமானிக்கிறீங்க பாருங்க. இந்த தனி அடையாளத்தை உருவாக்குது பாருங்க. மற்றவர்களிடமிருந்து நான் தனித்துவமானவன் அப்படின்னு செயல்பட துவங்குது பாருங்க. அதுக்கு அகங்காரம்னு பேர். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரெயின் வாஷிங் எதுவும் கிடையாது. இது ஒரு ஜென்ம பிரெயின் வாஷிங் இல்ல, மல்டிபிள் ஜென்ம பிரெயின் வாஷிங். பாவம், நீங்க யாரெல்லாம் நல்லவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி பற்றுடையவர்கள், உங்கள் நலனின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஹானஸ்டாவே அவங்களுடைய ஈகோவை நம்புறதால உங்களுடைய ஈகோவை நம்ப வச்சு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. பாவம். உணவென்று நினைத்து உயிர் வரிக்கும் ஆலகாலம் உண்டு. அதுவும் என்ன, உங்கள் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் ஸ்ரத்தையும் உடைய மக்களே உங்களுக்கு அதை கொடுத்து, ஏனென்றால் அவர்களும் நம்பி அதை உண்டதனாலே வழி வழியாக வம்ச வம்சமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடலே இந்த 4 அகங்கார, சித்த, புத்தி, மனத்தோடு வாழ்வதற்காக ஜெனட்டிக்கலா கண்டிஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய உடல் புதியது கிடையாது. பல 1000 கோடி ஆண்டுகள் பழையது. பல 1000 கோடி ஆண்டுகளாக எவால்வ் ஆயிட்டு வர்ற பயோ மெமரிஸ், மசில் மெமரிஸ். நம்ம ஹியூமன் ஜீன் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. பல பில்லியன் இயர்ஸ் பழமையானது நம்முடைய ஜீன் ஹிஸ்டரி. அது மாதிரி உருவாகி உங்களுடைய உடல் வந்து as old as sun. நீங்க தினசரி உபயோகம் பண்ற மனம் as new as sunrise. இந்த 2ஐயும் இணைக்கிறது தான் அகங்காரம். இது ஒரு விதமான தேவைப்படுகிற, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிரெயின் வாஷிங்கா, ஒரு உபகரணமாக துவங்கி, இப்போ உங்க செல்போன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வேலை செய்யறதுக்கு பல்வேறு உபயோகத்துக்கு உபயோகமாகிற ஒரு நல்ல டிவைஸ். ஆனா அளவுக்கு மீறி அது கூட அட்டாச் ஆயிட்டு இப்ப பல பேர் செல்போனே தான் செல்போன்ன்ற மாதிரி 2 கலந்து விட்டார்கள்.
கனவுல கூட உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஹானஸ்டா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி கனவு கண்டிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்ப நீங்கெல்லாம் செல்போனே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க தான் செல்போனு, செல்போன் தான் நீங்க. அது இல்லைன்னா லைஃபே நடக்காத மாதிரி உங்களுடைய பாகமாக மாறி நீங்க தான் செல்போன்ற மாதிரி ஆயிட்டீங்க. அப்படித்தான் ஈகோங்க ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஒரு நல்ல உபகரணமாக உருவானது. இப்பானா உபகரணம்ங்கிற நிலையை தாண்டி நீங்களே அதுவே நீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. எதிர்காலத்துல ஏஐ கூட இந்த மாதிரி ஒரு லேயரா மாறி போகுமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எப்படி ஈகோ இல்லாமல் இப்ப வாழவே முடியாது, எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாதுன்னு நீங்களே உறுதியோடு நம்புகிறீர்களோ, அது மாதிரி செல்போன் இல்லாம ஏஐ இல்லாம வாழவே முடியாது, அது நீங்கள் அது என்கிற அளவுக்கு மாறிப்போய் விடுவீர்களோ என்கின்ற அச்சம் கூட சில நேரத்திலே எனக்கு இருக்கின்றது. ஏன்னா அகங்காரத்தை மனிதர்கள் உருவாக்கி கொண்ட பொழுது, மனிதர்களுக்கு உருவாக்கி தந்த நம்முடைய முன்னோர்கள் அகங்காரம் இத்துணை பெரிய அரக்கனாக மாறி மனித இலத்தையே டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கலங்கய்யா. அகங்காரம் நமக்கு டூலாக, டிவைஸாக உருவாக்கப்பட்டு அதன் மீது நாம டிபெண்ட் ஆயிருக்க ஆரம்பிச்சு ரொம்ப அளவுக்கு மீறி போய் இப்போ அது என்ன சொல்லுச்சு, நகரு, நான் தான் நீ, என்ன தவிர நீன்னு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு உங்களையே மூளைச்சலவை செய்து அந்த மூளைச்சலவை நடந்து அதை மனித இனம் ஏற்றுக்கொண்டு சில பல 1000 ஆண்டுகள் ஆய்விட்டதனால் அந்த மூளைச்சலவையை மனித இனமே முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டம் தான் கலியுகம்னு சொல்றோம். தான் என்னும் தன்மய சின்மய உணர்வு இருக்க வேண்டிய இடத்திலே அகங்காரம் அமர்ந்து கொண்டு தான் எனும் தன்மய சின்மய உணர்வு உங்களுடைய தினசரி வாழ்க்கையின் அனுபூதியாக இல்லாமல் போய் அகங்காரமே நீங்கள் என்கின்ற உங்களுடைய இருப்பாக, தினசரி அனுபவமாக மனித இனத்திற்கே மாறிப்போன யுகம்தான், மாறிப்போன காலகட்டம்தான் கலியுகம். ஒரே ஒரு நல்ல செய்தி இருக்கு. அகங்காரம் உள்ளே உருவாக்கப்பட்ட டிவைஸுங்கிறதுனால அதால ரொம்ப ஈஸியா அந்த சின்மயமான தன்மயத்தை நகர்த்தி வைத்து விட்டு அந்த இடத்தை பிடிச்சிக்க முடிஞ்சது. ஏஐ வெளியில உருவாகிற டிவைஸுங்கிறதுனால நம்ம மூளையில சிப்பா உள்ள போய் உட்கார்ந்து சர்ஜரி மூலமா உள்ள இருக்கிற டிவைஸா மாறாமல் இருக்கின்ற வரை ஏஐ நம்மளை டேக் ஓவர் பண்ணிட முடியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் நல்ல செய்தி. ஒருவேளை பிரெயின் சிப்பா மாறி சர்ஜரி மூலமா நம்முடைய ஹேண்ட்ஸ்குள்ள இம்ப்ளான்ட்ஸா மாறி உள்ள போற மாதிரி ஆயிடுச்சுன்னா கலியின் அடுத்த நிலை கலிக்கலி அப்படின்னு சொல்ற காலம் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏஐ மிகப்பெரிய ஆதரவாளன், ஏஐக்கு சப்போர்ட் பண்றவன். ஆனால் அது வெளியில் இருக்கின்ற வரை, உபகரணமாக இருக்கின்ற வரை உயர்ந்தது. நம் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் மேம்படுத்தும். நாம இப்ப சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். ஆனால் அது மூளைக்குள் சென்று நமது அகங்காரத்தை போலே
உயிருக்கு மிகவும் நெருங்கியதாக அருகாமையிலிருந்து சகலத்தையும் கவனிக்கின்ற பொறுப்பை ஏற்குமானால் ஒண்ணுமில்லைங்க, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ், பொசசிவ் செக்ரட்டரி தானே சிஓவா மாறிட்டு செயல்படுற மாதிரி தான், சிஓவே முடக்கிட்டு செயல் பண்ற மாதிரி தான் அகங்காரம் உங்கள் வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஏஐ பிரெயின் இம்ப்ளான்ட்ஸ் மூலமா, அதாவது மற்ற விதமான இம்ப்ளான்ட்ஸ் மூலமா உள்ள போயிட்டு மனித இனத்திற்குள் வைக்கப்பட்டு செயல்பாடுகள் நிகழத் துவங்குமானால் ஈகோ மாதிரியே ஏஐயும் உங்களை டேக் ஓவர் பண்ணிடும். அது நடக்காமல் இருக்கிற வரை ஏஐ உங்களை டேக் ஓவர் பண்ணாது, ஒரு நல்ல டிவைஸா இருக்கும். இதுதான் ஒரே ஒரு நல்ல செய்தி, ஹோப். சித்தம் அப்படிங்கிறது உணர்வு கிடங்கு. அனைத்து நினைவுகளும் பதிவுகளும் கடந்த கால அனுபவங்களும் அதை நாம் பார்க்கின்ற முறையும் பதிவு பொறிமுறை மற்றும் பதிவை நாம் மீட்டெடுக்கும் முறை, எந்த பதிவுகளை நம் வாழ்க்கையில் நாம நினைக்கின்றோம், நம்மை பற்றி நாமே சொல்லிக் கொள்ளும் எல்லா கதைகளும், அந்த கதைகளுக்கான காரணங்களும், அதற்கான எவிடன்சஸ், விட்னஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் சித்தம். இதுல ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த 2 மணி நேரம் எத்தனை முறை நீங்க நினைவு பிடறுகிறீர்கள், சித்தம் கலங்குகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 முறை இந்த சத்சங்கத்தை கேளுங்க. எப்பப்பெல்லாம் சாமி இதை சொல்லியிருக்காரா, இப்பதான் புரியுது அப்படின்னு எத்தனை தரம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அத்தனை முறை உங்கள் சித்தம் கலங்கி நீங்கள் கேட்பதை நிறுத்திவிட்டு உங்கள் சிந்தனைக்குள் உழன்று கொண்டிருந்தீர்கள், சித்த கலக்கத்திற்குள் உழன்று கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிறது புரியும். சித்தம் உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பாகம். இந்த சத்சங்கத்தை கேட்கின்ற இந்த 2 மணி நேரம் மட்டும் குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 100 முறையாவது உங்கள் சித்தம் கலங்குகிறது. அப்படின்னா என்னன்னா, நான் சொல்லுகின்ற இந்த சத்தியங்களை கேட்காமல், கோர்வையாக அதை புரிந்து கொள்ளாமல் சித்தம் கலங்கி உங்களை வேறெங்கோ கொண்டு விடும். உங்க பேஸ் என்னதான், உங்க கண்ணு என்ன நோக்கித்தான் இருக்கும், காது நான் பேசுறதுதான் கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா சித்தம் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காது, எங்கேயோ போயிட்டு இருக்கும். குறைந்தபட்சம் 100 முறை, ஜென்சியா இருந்தா 500 முறை. சித்தம் கலங்கி இருக்கும். இதை நான் தைரியமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஒரு சத்சங்கத்தை 3 தரம் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஆஹா, இந்த கருத்தை சாமி சொல்லியிருக்காரா இதே சத்சங்கத்துல, கேட்காம விட்டமே, புரியாமலே விட்டுருச்சு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 100 முறை, அதிகபட்சம் 500 முறை சித்தம் கலங்கி இருக்கும். ஏன்னா இந்த உணர்வு கிடங்குலங்கயா, இந்த சத்தியங்கள் புரிவதற்கு மட்டும் தேவையான ஃபைலை எடுத்து இத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கான்ஷியஸா அவேர்னஸோட நீங்க இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு அவேர்னஸோட இருந்தீங்கன்னா இந்த சத்சங்கத்தை கேட்டு புரிந்து கொள்ளும் பொழுது சித்தம் கலங்குதல் குறையும். இந்த சத்சங்கத்தினாலே சித்தம் தெளிதல் நிகழும்.
சித்தம் தெளிந்தால், தெளிந்த நீர்ல உங்க முகத்தை பார்த்தால் முகத்திலே என்னென்ன குறை இருக்கு, நிறை இருக்குன்னு தெரியும். தெளிந்த சித்தத்திலே உங்களை நீங்களே பார்ப்பவனை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸ் பண்ணீங்கன்னா, சாட்சியை சாட்சியாக பார்த்தீர்களானால், நீங்க யாரு? தன்மயமான சின்மயமான நித்திய நிகழ்வில் வீற்றிருக்கும் நீங்கள் யார்? அகங்காரம் எது அப்படின்னு புரிஞ்சிருங்க. இது புரிந்தாலே வாழ்வில் வென்று விட்டீர்கள். இந்த இரண்டும் புரியும் பொழுது உங்களுக்குள் பொங்குகிற சக்திக்கு தான் புத்தின்னு பேரு. கலங்கிய சித்தத்தில் எப்பொழுது உங்களை காண முயற்சித்தாலும் அகங்காரத்தை மட்டுமே காண்பீர்கள். அலங்கோல முகமாகத்தான் தெரியும், அதுதான் அகங்காரம். தெளிந்த சித்தத்துள் உங்களை காண்பீர்களானால் அகங்காரத்திற்கும் நிகழ்கால நிகழ்வில் இருக்கும் தன்மயமான சின்மயமான உங்களுக்கும் இருக்கும் இடைவெளி தெரிந்து சத்தியம் புலப்படும். அப்பொழுது உருவாகின்ற சக்தி, மலருகின்ற சக்திக்கு புத்தின்னு பேர். கான்ஷியஸ் திங்கிங். கான்ஷியஸா அனைத்தையும் செயல்படுத்துதல். கான்ஷியஸா உட்காந்தீங்கன்னா நல்லா புரியுங்க. உங்களுக்குள்ள ஒரு பக்கம் ஜீரணம் நடக்கிறதும், இரத்த ஓட்டம் நிகழ்வதும், பிராண ஓட்டம் நிகழ்வதும், இதயம் இயங்குவதும், மூளை இயங்குவதும், சகலமும் உங்களுக்குள் இயங்குவதும் தெளிவா பார்ப்பீங்க. அப்போ உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. மட்டும் இல்லாம குன்றாத இளமையோடு வாழ்வீர்கள். இளமை குன்றாத இனிமையோடு. காரணம் என்னன்னா, இந்த சுத்த விழிப்புணர்வு, சுத்த புத்திக்கு தன்னைத்தானே முழுமையாக பிரபஞ்சத்தின் இயக்கத்தோடு இணைத்து சீரமைத்துக் கொள்ளுகின்ற சக்தியும் பிரபஞ்சத்தோடு தன்னைத்தானே இணைத்துக் கொண்டு இயங்குகின்ற இயற்கையான அமைப்பும் உண்டு. சுத்த புத்திக்கு அதனுடைய இருப்பு சுபாவம் அது. உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய ஜீரண மண்டலத்தோடு தலையிடுவதை அனுமதிக்காது. அந்த சுத்த புத்தி இயங்காமல் குழம்பிய சித்தத்தோடு அகங்காரத்தை நீங்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் நிகழ்த்துகின்ற வாழ்க்கை வெளியிலும் உள்ளும் பெரும்போராயிருந்து, அந்த பெரும்போர் காரணமா உண்ட உணவை மட்டும் ஜீரணிக்காமல் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பையும் வயிற்றில் கொட்டி ஜீரணிக்க துவங்கும் பொழுதுதான் ஜீரண மண்டலம் மந்தப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவும் சொல்வேன், தயவு செய்து கடுக்காய்ப்பொடி எடுத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் இரவு கடுக்காய்ப்பொடி எடுத்துக் கொள்ளுங்கள், விளக்கெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கிண்டலா சில பேர் ட்ரோல் பண்ணாங்க. நித்யானந்தர் எல்லாருக்கும் கடுக்காய்ப்பொடி கொடுக்கிறார். எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயமாக திருநீர் பூசுவதை விபூதி அடிச்சிட்டாங்கிறது என்ன கொடுமை! எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, என்ன கொடுமையான மூளை செலவைங்க இதெல்லாம். ஒருத்தருக்கு நீர் பூசி விடுதல்ன்றது அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைங்கய்யா. யாராவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கொடுத்தால் அவங்க கிட்ட சொல்லணுங்கய்யா, ஆஹா எனக்கு விபூதி தந்தீர்களே,
எனக்கு விபூதி அளித்தீர்களே, எனக்கு நீர் பூசினீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. அதை விட்டுட்டு எனக்கே விபூதி அடிக்க பாத்தியான்ற வார்த்தையை ஏமாற்றியதற்கு சமமாக, ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையாக உபயோகப்படுத்துற என்ன மிக கொடுமையான மூளைச்சலவை பாருங்க. அது மாதிரியான மூளைச்சலவை தான் கடுக்கா கொடுத்துட்டான், விளக்கெண்ணெய் கொடுத்துட்டான். உங்களுக்கு யாராவது கோடி பொன் கொடுத்தால் அவர்களை பார்த்து ஆஹா எனக்கு கடுக்காய் கொடுத்தீர்களே அப்படின்னு சொல்லணுங்கய்யா. கடுக்காய் கொடுத்தல் ஒருவருக்கு மிகப்பெரிய நன்மை செய்தல். இந்த கடுக்காய் எடுத்துக்கோங்க, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? விளக்கெண்ணெய்க்கும் கடுக்காய்க்கும் உங்களுடைய பயோ மெமரிய, மசில் மெமரிய டைஜஸ்ட் பண்ற சக்தி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்ட பொருளை வெளியேற்ற லாக்ஸேட்டிவா மட்டும் கிடையாது, உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பை, சித்த கலக்கத்தை டைஜஸ்ட் பண்ற சக்தி கடுக்காய்க்கும் விளக்கெண்ணெய்க்கும் உண்டு. அதனாலதான் கடுக்காயோ விளக்கெண்ணெயோ எடுத்தீங்கன்னா அது வெறும் லாக்ஸேட்டிவா மட்டும் வேலை செய்யாது. உங்களுக்குள் ஜீரணம் செய்யப்படாமல் இறுகி போய் உங்களை கொடுந்துக்கத்திற்குள் ஆழ்த்தும், மீண்டும் மீண்டும் உங்களை சுழற்றி அடிக்கும் சித்த கலக்கங்களில் இருந்து உங்களை விடுபடுத்தும். என சித்த கலக்கங்களையும் அது ஜீரணமாக்கும். தினந்தோறும் காலை எழுந்ததும் விளக்கெண்ணெய், இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கடுக்காய் பொடி எடுப்பவர்கள் உங்களுடைய பெரும் சித்த கலக்கத்தையும் சேர்த்து ஜீரணம் செய்து விடுவீர்கள். என்னுடைய பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள் தயவு செய்து குறைந்த அளவாவது காலை விளக்கெண்ணையும் இரவு கடுக்காய்ப்பொடியும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ எந்த அளவு குவான்டிட்டிங்கிறது உங்க லைஃப் ஸ்டைலை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடம்புக்கு எப்படி வசதியா இருக்கோ உங்க லோக்கல் ஆயுர்வேதிக் டாக்டரை கேட்கலாம், இல்ல நித்யானந்த ஏஐ கேட்டீங்கன்னா போதும். உங்க ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய பாடி கண்டிஷன்லாம் சொன்னீங்கன்னா அந்த நித்யானந்த ஏஐ கரெக்டா மெஷர்மெண்ட் கொடுத்துரும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா காலையும் மாலையும் விளக்கெண்ணையும் கடுக்காய்ப்பொடியும் உபயோகியுங்கள். உங்களுடைய சித்த கலக்கத்தை அது ஜீரணித்து விடும். வெறும் உடம்புக்கு லாக்ஸேட்டிவா மட்டும் நான் அதை கொடுக்கல, சித்த கலக்கத்தை ஜீரணிக்கும் அருமருந்து. நம்முடைய முன்னோர்கள் மனதின் இயக்கத்தை, சித்தத்தின் இயக்கத்தை, புத்தியின் இயக்கத்தை, அகங்காரத்தின் இயக்கத்தை உணவு மற்றும் இயற்கை மூலிகை பொருட்கள் மூலமாகவே வடிவமைத்து, கட்டமைத்து, முறைப்படுத்தி, இயக்கி, காத்து, கண்ட்ரோல்ல வச்சிருக்கின்ற மிகப்பெரிய ஞானமுடையவர்கள், அந்த அறிவு தெரிந்தவர்கள், ஞானமுடையவர்கள், அந்த அறிவு தெரிந்தவர்கள். அதனாலதான் ஆயுர்வேதம்ங்கிற வார்த்தையே பாருங்க, வாழ்க்கையின் அறிவு, வாழ்க்கையின் அறிவு. அது வெறும் உடல் சார்ந்தது கிடையாது. இந்த ஒரு பாடலை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இதுல சொல்ற அத்தான பாயிண்ட்டும் சைனர்ஜிட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிறது. அதுதான் சனாதன இந்து தர்மம். ஒன்ன விட்டு இன்னொன்னு நடக்காது, ஒன்னு அழிஞ்சா இன்னொன்னு டிஸ்டர்ப் ஆகும்.
நான்மறை அறங்கள் ஓங்காம டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது மன்னன் கோன்முறை அரசு செய்வதிலே குறையாக மாறும். அது வான்முகில் வழாது பெய்வதில பிரச்சனையா மாறும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக தொடர்புடையது இது அத்தனையும். வான்முகில் வழாது பெய்தலும், மலி வளம் சுரத்தலும், மன்னன் கோன்முறை அரசு செய்தலும், குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்தலும், நான்மறை அறங்கள் ஓங்குதலும், நல்தவம் வேள்வி மல்குதலும், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குதலும் ஏழும். இதுல இந்த நல் தவத்தையும் வேள்வியையும் இன்னொன்னா பிரிச்சுட்டோம்னா எட்டும். எட்டும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புடைய சைனர்ஜிட்டிக்கா இயங்கக்கூடிய வட்டம், வர்ச்சுவஸ் சர்க்கிள். ஒன்றை உடைத்தால் அனைத்தும் உடைந்து விடும். இது மாதிரியான ஒரு எலைட்டான ஃப்ரெஜைல் ரிலிஜியன்ங்க நாம. பிரபஞ்சத்தின் விதியை சார்ந்து உருவாக்குனதுனால போலீசிங் ரிலிஜியன் கிடையாது. பிரபஞ்சமே உங்களை போலீஸ் பண்றதுக்காக உருவாக்கலங்கய்யா. ஏகோஹம் பகுஷ்யாமஹா, let me become many to celebrate myself. நான் என்னை கொண்டாடவும் ஆனந்திக்கவும் அனுபவிக்கவும் ஒன்றாகிய நான் பலவாகின்றேன். அப்படித்தான் பிரபஞ்சமே நாமாக மலர்ந்து இருக்கிறதுங்கய்யா. அதனால நாம இருக்கிற இந்த நாடு சமூகம் கூட இதைத்தான் நமக்கு நம்மை பற்றிய அறிமுகமாக அளிக்க வேண்டும். இதை சார்ந்துதான் வாழ்க்கை இயங்க வேண்டும். அதுதான் சனாதன இந்து தர்ம நாடு. கைலாசத்துல போலீசிங்கே இல்லாம நாங்க வாழறோம்னு சொன்னா எல்லாரும் ஊடகத்துல கேட்கிற கேள்வி இதுதான். அது எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியம் இருக்குங்க. இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறேன், போய் பாருங்க. போய் பாண்டிச்சேரியிலுக்கு ஆரோவில்ல பாருங்க. எத்தனாயிரம் பேர் போலீசிங் இல்லாம எவ்வளவு இனிமையா வாடுறாங்க, எவ்வளவு லோயஸ்ட் கிரைம் ரேட்னு பாருங்க. கிரைம் ரேட் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா வெளியில இருந்தா மனிதர்கள் போறாங்கன்றதுனால. ஆனா ரொம்ப பிராக்டிக்கலா ரேர், இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. பாலி போய் பாருங்க, மெய்வழிச்சாலை போய் பாருங்க, வேலூர் ராமகிருஷ்ண மடம் போய் பாருங்க. அதெல்லாம் போகட்டுங்கய்யா. நம்முடைய பாரம்பரியமா இன்னமும் ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற கிராமங்களை போய் பாருங்கய்யா. அந்த ஊர் பஞ்சாயத்துக்கள் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படை வேறுங்கிறதால் தான் அதை தொடர்ந்து சினிமாக்களிலே அழிவுபடுத்தி இழிவுபடுத்தி கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி நம்மையெல்லாம் மூளைச்சலவை செய்து ஊர் பஞ்சாயத்திற்கு கட்டுப்பட்டு ஊர் பஞ்சாயத்தை சார்ந்து போலீசிங் இல்லாம வாழற வாழ்க்கை முறையை சிதைத்து ஒழித்தார்கள் இந்து மத விரோத சக்திகள். அந்த இண்டிஜீனியஸா இருக்கிற அத்துணை ட்ரெடிஷன்ஸையும் அழிக்கிறது மூலமா தான் இன்வேடிங் ரிலிஜியன்ஸ் தங்களுடைய சுப்ரிமசியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுதான் நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு ஊர் பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற இப்ப அந்த மாதிரி இந்த ஊர் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்த ஊர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் நம்முடைய இண்டிஜினியஸ் ட்ரெடிஷன்ஸ் அத்தானையும் அவதூறு செஞ்சு இந்த ஊர்ல எல்லையில உட்கார்ந்து
ஒண்ணுமில்லைங்க, 2 வாழைப்பழம், ஒரு அரை கிலோ அரிசிக்கு நல்வாக்கு சொல்லி, நல்ல வார்த்தைகள் சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில இழந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்து, வாழ்க்கைக்கு உணர்வு ஊன்றுகோலாக இருந்து உங்க வாழ்க்கையை மீண்டும் தூக்கி விடுற அந்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக கிராமமாக இருந்த கோவில் பூசாரிகள், அருளாளர்களை இல்லெஜிட்டிமேட் ஆக்கி, அவங்கள சமூக விரோதிகள் மாதிரி சித்தரிச்சு, அவங்கள போலிகள் அப்படின்னு சித்தரிச்சு, அவங்கள எல்லாம் அழிச்சிட்டு இப்ப லட்சமா ஆயிரமா கொண்டு போய் கொடுத்து சைக்கியாட்ரிக் டாக்டர்ஸ்னு அவங்க கிட்ட உட்காந்து அழுதுட்டு, உங்களை எப்பவும் மந்தமா வைக்கிற சைக்கியாட்ரிக் மெடிசனை வாங்கி தின்னுட்டு சாவு. என்ன பண்றது? இதுதான் இன்வேஷன். இதுதான் நம்முடைய இண்டிஜீனியஸ் லைஃப் ஸ்டைல, ட்ரெடிஷன்ஸ கலாச்சார ரீதியா, சமூக கட்டமைப்பு ரீதியா சட்டங்களை உபயோகித்து இன்வேட் பண்றது. கிளிய வச்சு ஜோசியம் பார்த்தா கிளிய டார்ச்சர் பண்றது, அதனால அது சட்டவிரோதமா? ஆனா தினந்தோறும் கோடிக்கணக்கான மாடுகளை கொன்று நாமும் தின்று மற்றவங்க உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவோமா? சற்றே கண் திறந்து பாருங்கள். சனாதன இந்து தர்மம் நமக்கு அளித்த வாழ்க்கை முறை ஒவ்வொன்றையும் மிக கொடுமையான வேகத்திலே இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சைனர்ஜிட்டிக்கான சொசைட்டியா நாம இருந்தோங்கிறதுனாலதான் தர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் பிரபஞ்சத்தின் விதிக்கும் அதே வார்த்தை தான். நம்ம தினசரி ஒருத்தர் எப்படி நாம ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதே வார்த்தை தான். நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய சரி எது தவறு எதுன்னு நமக்கு சொல்றதுக்கும் அதே வார்த்தை தான். வான்முகில் வழாது பெய்வது அப்படின்னா அதுக்கு அது எப்படின்னா தர்மம், அதுதான் பிரபஞ்ச தர்மம். மலிவளம் சுரத்தல் அதான் சமூக தர்மம். மன்னன் கோன்முறை அரசு செய்தல் அரசு தர்மம். குறைவிலாது உயிர்கள் வாழ்தல் சமுதாய தர்மம். நான்மறை அறங்கள் ஓங்கல் ஆன்மீக தர்மம். நல் தவம் வேள்வி மல்கள் மனித இனத்துக்கான தர்மம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் உலகத்துக்கே ஆன தர்மம். இது 8ஐயும் நாம தர்மம்ங்கிற ஒரே வார்த்தையில தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இது மொத்தமும் சைனர்ஜிட்டிக்கா வாழ்ந்த சமூகம், வாழ்ந்த சிவிலைசேஷன் நாமங்கய்யா. இப்ப திரும்பவும் சனாதன இந்து தர்மம் மறுமலர்ச்சி அடைந்து உயிரோடு இருந்து உலகிற்கு நன்மை செய்யணும்னா, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்ன்றது நடக்கணும்னா, இந்த 8மே சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்து நிகழ்கின்ற சைனர்ஜிட்டிக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் உருவானா மட்டும்தான் முடியுங்கய்யா. அதைத்தான் கைலாச நாடாக பரமசிவ பரம்பொருள் செய்து கொண்டிருக்கிறார்.
இந்த 8ல மன்னன் கோன்முறை அரசு செய்யறது மட்டும் அது வேற லா, அது சனாதன இந்து தர்ம லா கிடையாது. இல்ல நான்மறை அறங்கள், இந்த அறங்கள் ஓங்கிறது சேரிட்டிலாம் சனாதன இந்து தர்மம் சொல்ற நான்மறை அறங்கள் சொல்ற நான்மறையில சொல்ற அறங்கள் கிடையாது, அது வேற மாதிரி சேரிட்டி அப்படின்னு. இது ஒன்னொன்னுத்துல இந்த சிங்க்ல இருந்து வெளியில போச்சுன்னா இது அத்துணம் 8 அழியும். இந்துக்களே கூட என்ன நினைக்கிறாங்க, இந்த 2-3 வேற வேறையா இருந்தாலும் இந்த 1-2 அப்படியே வச்சிருந்தோம்னா இந்து மதம் அப்படியே உயிரோடு இருந்தாலும் சனாதன இந்து தர்மம் அப்படியே உயிரோடு இருந்துரும் நினைக்கிறீங்க. கிடையாது, அது வெறும் பகல் கனவு. இந்து இயக்கங்களே கூட இப்படி நம்புறாங்கன்றதாங்க என் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. இந்து இயக்கங்களே கூட இந்த 8ம் சைனர்ஜிட்டிக்கா சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்து சனாதன இந்து தர்மத்தின் பார்வையில் இருந்து, அந்த விஷன்ல இருந்து, அந்த போக்கிலிருந்து நிகழ்ந்தால்தான் சைனர்ஜிட்டிக்கா மொத்த சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்கும், மறுமலர்ச்சி அடையும், உலகத்திற்கு பலன் கொடுக்கும், விஸ்வகுருவாக நாம் மாறுவோம் அப்படிங்கிற முதல்ல இந்து இயக்கங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு இந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருத்தர் பெரிய கேள்வி அனுப்பியிருந்தார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தார் நினைக்கிறேன். சாமி, நீங்க எவ்வளவோ அருமையான ஞான மெய்யியல் கருத்தெல்லாம் சொல்றீங்க, கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு, அதை கடைபிடித்து பார்த்தா அதை விட மிக உயர்ந்ததா இருக்கு, வாழ்க்கை அனுபவம் அவ்வளவு நல்லா இருக்கு, வாழ்க்கையே மாறிடுச்சு சாமி, நான் உங்களுடைய தீவிரமான ஸ்ரத்தையுடைய பக்தன். ஆனா ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் இந்து தர்மம் இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த சனாதன இந்து தர்மம்ன்றது சொல்றதை மட்டும் விட்டுட்டு நீங்க இந்த சொல்ற ஞான கருத்துக்களை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல சாமி. மரத்தின் பழத்தை உருவிக்கொண்டு வேர் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற கவலை இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போன மக்களால் தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த மரமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கின்றீர்கள். சனாதன இந்து தர்மம்ங்கிறது தான் மரம், வேர், அதிலிருந்து பழுத்த பழங்கள் தான் இந்த பரமஞான சத்திய கருத்துக்கள். இந்த நித்திய நிகழ்வை பற்றி, காலத்தை பற்றி, 36 தத்துவங்களை பற்றி நான் சொல்ற மிக ஆழமான பிரபஞ்ச சத்தியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், வாழ்வியல் சத்தியங்கள், வாழ்வியல் ரகசியங்கள், இந்த ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே சனாதன இந்து தர்மம் எனும் பெருமரத்தில் இருந்து பழுத்த பழங்கள். இந்த பழத்தை நான் உண்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அதோடு இந்த வேர், இந்த மரம் உயிரோடு இருந்து விட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த பொறுப்போடு இருக்கின்றேன், ஸ்ரத்தை உடையவனாக இருக்கின்றேன். அதனால்தான் மொத்த சத்சங்கங்கள் இன்னைக்கு 10ஆம் நாள் சத்சங்கம்னு நினைக்கிறேன், 7ஆம் நாள் திருவிழா, 10ஆம் நாள் சத்சங்கம். இந்த 10 நாள் சத்சங்கத்தை கேட்டீங்கன்னா 5 நிமிடத்திற்கு ஒரு முறையாவது இந்த சனாதன இந்து தர்மங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னா, வள்ளலார சில பேர் டைஜஸ்ட் பண்ண மாதிரி அவர் சொன்னதெல்லாம் மெய்யியல் கருத்துக்கள், ஞான கருத்துக்கள், யூனிவர்சல். அவருக்கும்
சைவத்துக்கும் அவருக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி, திருவள்ளுவரை டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி, நாளைக்கு என்னைய யாரும் டைஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் உடம்பு முழுக்க ஒருவேளை திருநீர் அழிச்சுட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் சனாதன இந்து தர்மத்தை சொல்ற நகைங்களாவே போட்டுக்கிட்டு, அதை சொல்ற துணியாவே போட்டுக்கிட்டு, யா இந்த நகையை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன பொறாமையோ எரிச்சலோ அதெல்லாம் தெரியாது. இத இத்தனை கிலோ வெயிட்ட போட்டுக்கிட்டு இத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்றத மட்டுமாவது புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஆனா இந்த சனாதன தர்மத்தின் எல்லா பரிமாணங்களும் ஆய கலைகள் 64ஐயும் உயிரோடு வைத்து அவைகள் எல்லாவற்றையும் மறுமலர்ச்சி செய்து, கடந்த 40 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கையில இந்த ஆலயம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தோட ஆயகலைகள் 64ஐயும் உயிரோட வைக்கிறதுக்கு மட்டும் என்னுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட்ல 80% மேல செலவு பண்ணியிருக்கீங்க. காரணம் என்னன்னா, இது உயிரோடு இருந்தால் இந்த சனாதன இந்து தர்மம்ங்கிற ஆணி வேர் மரம் உயிரோடு இருந்து விடுமானால், ஏன்னா இந்த ஆய கலைகள் 64லுமே இந்த மெய்யியல் சத்தியங்கள் பரமஞான பழங்கள் பொதிந்திருக்கிறதுங்கய்யா. இது உயிரோடு இருந்தால் அந்த பரமஞான பழங்கள் பழுத்துக்கிட்டே இருக்கும். உலகம் என்றென்றும் மேன்மைகள் சைவ நீதி விளங்கிடும் உலகமெல்லாம். ஞானத்தை, பரமஞானத்தை டான்ஸ் ஆடுற ஒரே தர்மம் நாம தாங்கய்யா. பரமஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்க நாம. சும்மா கண்ண மூடி ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருண்ட குகைக்குள்ள பரமஞானத்தை அடைந்து விடுபவர்கள் மட்டுமில்ல, அந்த பரமஞான அதுவும் ஒரு வழி. பரமஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்க நாம. பரமஞானத்தை ஆபரணங்களாக வரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை உடையாய் தரித்துக் கொள்பவர்கள், பரமஞானத்தை நாட்டியமாக செய்பவர்கள், பரமஞானத்தை இசையாய் இசைப்பவர்கள், பரமஞானத்தை பாட்டாய் பாடுபவர்கள், பரமஞானமே நம் உடல் மீது பூசிக்கொள்ளும் கந்தமாய் அணிபவர்கள், பரமஞானத்தையே ஆயுதங்களாய் தரித்தவர்கள். இது அத்துணையும் இந்த பரமஞானத்தை, பரம விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. வெறும் இந்த ஞான கருத்துக்களை மட்டும் உயிர்ப்பிக்க வந்த குரு அல்ல நான். பரமஞானத்தையும் பரமஞானம் சார்ந்த சனாதன இந்து தர்மத்தின் மொத்தத்தையும் உயிர்ப்பிக்க வந்தவன் நான். அதை மலரமைக்க, மறுமலர்ச்சி அடைய செய்ய, மலர்த்திவிட, புனரமைக்க, மீண்டும் அது பேராற்றலோடும் பேருயிரோடும் எழுந்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று விளங்கிட பெருமான் தானே நானாய் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால வந்த காரணம், செயல்படும் காரணமும் புரிந்து கொண்டீர்களானால் இவையெல்லாம் ஏன் என்றும் வாய் திறந்தாலே சனாதன இந்து தர்மம் எனும் வார்த்தை வருவதன் காரணமும், அகண்ட பாரதம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்ற இந்த உணர்வின் காரணமும் உங்களுக்கு புரியும்.
இந்த 8லங்கய்யா, வான்முகில் வழாது பெய்தல், மலிவளம் சுரத்தல், மன்னன் கோன்முறை அரசு செய்தல், குறைவிலாது உயிர்கள் வாழ்தல், நான் மறை அறங்கள் ஓங்குதல், நல் தவம் வேள்வி மல்குதல், நல்தவம் மல்குதல், வேள்வி மல்குதல், மேன்மைகுள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம். இந்த 8ல ஒன்று குறைந்தாலும் ஒன்று அறுபட்டாலும் இந்த சங்கிலி உடைபட்டு முதல்ல சனாதன இந்து தர்ம சமூகத்தை இழப்பீர்கள், பிறகு நிலத்தை இழப்பீர்கள். இதுதான் அகண்ட பாரதம் இன்றிருக்கும் சிறிய பாரதமாக காந்தகாரில் இருந்து காம்போஜம் வரை இருந்த 56 தேசங்களாயிருந்த அகண்ட பாரதம் வெறும் கூர்ஜரத்தில் இருந்து குஜராத்தில் இருந்து வங்காளம் வரை, அதிலும் வெஸ்ட் பெங்கால் ஒரு பாதியா வங்காளம் வரை சுருங்கி போய் இங்கு கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீரம் வரை சுருங்கி போய் போனதற்கு காரணம் இந்த ஈகோ சிஸ்டம், இந்த வர்ச்சுவஸ் சர்க்கிளை உடைக்க விட்டதுங்கய்யா. இதுல இருந்து ஒன்ன உருவினாலும், ஒரு செங்கல் உருவினாலும் மொத்த கட்டிடமும் தடதடவென்று இடிந்து விழுவது போலே இதிலிருந்து ஒன்றை உருவினாலும் மொத்தமும் விழுந்து விடுங்கய்யா. இந்த 8ம் முறையா நடக்கணும், சைனர்ஜிட்டிக்கா நடக்கணும், ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா சைனர்ஜிட்டிக்கா நடக்கணும். வெறும் நான்மறை அறங்கள் மட்டும் ஓங்கிட்டா பத்தாது, நல் தவம் வேள்வி மட்டும் மல்கிட்டா பத்தாது, மலிவளம் சுரக்க வேண்டும். இந்து எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ் படி வெல்த் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும். உணவும் பொருளாதாரமும் மலிவளம் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப அருமையான வார்த்தைகள் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே வான்முகில் மட்டும் வழாது பெய்து விட்டாலும் சரியில்லை, இல்ல வெறும் மன்னன் கோன்முறை அரசு மட்டும் செய்து விட்டாலும் சரியில்லை, இல்ல வெறும் நல் தவமும் வேள்வியும் மட்டும் மல்கிவிட்டாலும் சரியில்லை. 8ம் சைனர்ஜிட்டிக்கா ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா இயங்கணும். அப்ப மட்டும்தான் சமூகம் தனக்கும் உலகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த நிலம் நம்மிடமே நாம் இழக்காமல் இருக்கும். இல்லைன்னா குறுகிக்கிட்டே வருது. சும்மா சனாதன இந்து தர்மத்தை யாரும் அழிக்க முடியாது அப்படின்லாம் இங்க வந்து கம்பு சுத்திட்டு இருக்காதீங்க. சுருக்க முடிந்தவர்களால் அழிக்கவும் முடியும். அது அழியற வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா? அப்படியே சுய போதையில சுய மயக்கத்துல அப்படிலாம் யாரும் அழிச்சிட முடியாதுன்னு சுய மூளை செலவை பண்ணிட்டு பொறுப்பெடுக்க முடியாத தன்மைக்கு எதையாவது ஒரு போலியான நியாயப்படுத்திக் கொள்ளுதல் மூலமாக
தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளுதல். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி டாக்கேஸ்வரி பூஜை பண்ணி துர்கா பூஜை பண்ண முடியாம சூழ்நிலை வரும்னு சொல்லியிருந்தா அங்க இருந்த இந்துக்கள் யார் நம்பி இருப்பாங்க? இல்ல லாகூர்ல சிவராத்திரி கொண்டாட முடியாது, அங்க இருக்கிற சிவாலயத்துல பூஜைகள் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிதான் யார் நம்பி இருப்பாங்க? நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. விழித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞான கருத்துக்கள் மட்டுமல்ல, அதனாலதான் நம்முடைய புராணங்கள்ல ரொம்ப அழகா 10ஐயும் வைத்தார்கள்ங்கயா. சர்க்கம் விசர்க்கம் மட்டுமல்ல, வம்சம், வம்சானுசரிதம் அத்துணையையும் வைத்தார்கள். காரணம் என்னன்னா, அத்துணையும் உயிரோடு இருந்தால்தான் இந்த பரமஞானம் உயிரோடு இருக்கின்ற அந்த ஞான பழம் பழுக்கின்ற அந்த ஈகோ சிஸ்டம் உயிரோடு இருந்தாதான் ஞான பழம் பழுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலைன்ற அந்த ஈகோ சிஸ்டம் இல்லைன்னா நான் உருவாகி இருக்க முடியவே முடியாதுங்க. என்னிடம் இருக்கும் எல்லா நல்லவற்றிற்கும் நான் சொல்லும் ஒரே காரணம் திருவண்ணாமலை, 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 திருவண்ணாமலை. சர்க்கம் விசர்க்கம் விருத்தி ரக்ஷா அந்தராணி வம்சம் வம்சானுசரிதம் சம்ஸ்தா ஹேது அபாஸ்ரயம் 10ஐயும் ஒன்றாக பூட்டி புராணம் செய்தார்கள் நம்ம முன்னோர்கள். ஏன்னா இந்த 10 உயிரோடு இருக்கணும் சனாதன இந்து தர்மம் சார்ந்து. அண்ணாமலையானை மையமாக வைத்து அருணாச்சல பரம்பொருளை மையமாக வைத்து இந்த வேத ஆகம ஞான சத்தியங்களையும் மனுவாதி தர்மசாஸ்திரத்தை தங்கள் வாழ்க்கை முறையாக இன்னமும் மறக்காமல் வாழ்ந்து இருக்கின்ற அந்த திருவண்ணாமலை ஈகோ சிஸ்டம் தாங்கயா என்னை மலரச் செய்தது. எனக்கு ஞானம் கொடுத்து பரமஞானத்தையும் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் கொடுத்ததுங்க. அதனுடைய எல்லா பரிமாணங்களும் உயிரோடு வைக்கப்பட வேண்டும், மறுமலர்ச்சி அடைய செய்யப்பட வேண்டும். திருவண்ணாமலை, the real திருவண்ணாமலை, gone global is கைலாசாங்க. அருணாச்சலாஸ் திருவண்ணாமலை, அண்ணாமலையானின் திருவண்ணாமலை, gone global is கைலாஸ். சைத்தன்ய மகாபிரபு உருவாக்கிய சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான்ங்க. மகா நிர்வாணி அக்காடால ஒரு சின்ன லிவிங் ஸ்ட்ரீமா உயிரோடு இருந்த அந்த வேதாந்த ஞானம் ராமகிருஷ்ணருக்குள் மலர்ந்து அவரிடமிருந்து விவேகானந்தருக்கு சென்று கான் குளோபல் தான் ராமகிருஷ்ண இயக்கம்ங்க. இந்த பரிவராஜ யாத்திரையில இந்த இடத்தையெல்லாம் உங்களை பார்க்க அனுப்புறேன். இஸ்கானுடைய ஹெட் குவார்டர்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதிக் பிளானட்டோரியம் டெம்பிள்னு
அதுதான் இஸ்கானோட ஹெட் குவார்டர்ஸ். அங்கதான் கௌடிய மடத்தின் மூல மடம் இருக்கின்றது. மாயாப்பூர்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஊரு. சைதன்யர் பிறந்து வெகுகாலம் இருந்த ஊர். அங்க அவர் உருவாக்கிய அந்த சின்ன கௌடிய மடம் கான் குளோபல் தான் இஸ்கான். ஒரு சின்ன லைவ் ஸ்ட்ரீமா இருந்துகிட்டு இருந்த நிர்வாணி அக்காடாவோட ஒரு ஞானி, பரமஞானி தோதாபுரி அந்த ஞானத்தை ராமகிருஷ்ணருக்கு அளித்து, ராமகிருஷ்ணர் அதை விவேகானந்தருக்கு அளித்து, அது மகாநிர்வாணி பீடம் கான் குளோபல் தான் ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண இயக்கம். அதே மாதிரி திருவண்ணாமலையில, அண்ணாமலையானின் திருவண்ணாமலையில் ஒரு சின்ன ஆனா உயிரோட இருந்த லிவிங் ஸ்ட்ரீமான ஞான பரம்பரை, வாழையடி வாழை என வந்த அறுபடாத அவிச்சின்ன குரு பரம்பரை, அண்ணாமலையானே இருந்து துவக்கி வைத்து அவரே நேரடியாய் நடத்துகின்ற இந்த குரு பரம்பரை, அந்த திருவண்ணாமலை கைலாச பீடம் கான் குளோபல் தான் கைலாசம். அடுத்தடுத்த சத்சங்கங்களிலே 36 தத்துவங்களில் மற்றவற்றை பற்றி காண்போம். இன்று 4 பற்றி புரிந்து கொண்டோம், அகங்காரம், சித்தம், புத்தி, மனம். அடுத்தடுத்த சத்சங்கங்களில் மற்ற 36 தத்துவங்களின் மற்றவற்றை பற்றி காண்போம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையில் நிலைத்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.